கல்வி, சம வாய்ப்பு, சுதந்திரம், பெண்ணுரிமை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, தற்சார்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மகளிர் தங்களுடைய உரிமைகளை போராடி வென்றெடுத்த தினம். உங்களுடைய மனவலிமையும் ஆளுமை திறனையும் நினைச்சு நிறைவேற்ற ஊக்கத்தையும் பார்க்கும் போது நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த காட்சியை 50 ஆண்டுகளுக்கு முன்ன அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவே முடியாது. ஆனா எல்லா பக்கமும் பெண்கள் வந்துட்டாங்க. என்னோட பேரு ராஜேஸ்வரி, பத்ராயிரத்து பேரூராட்சியில இருந்து வந்திருக்கிறேன். 10வது வார்டோட முதல் பெண் கவுன்சிலர் நான் என்பதுல சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வெற்றி கிடைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது. வெற்றி வேட்பாளர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லும் போது வெளியில படியை விட்டு கீழே இறங்கும்போது போலீஸ் கார்டு வந்து, இல்ல மேடம் உங்களை நாங்க தனியா அனுப்ப முடியாது மேடம்னு சொன்னாங்க. நான் ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். என்ன மேடம்னு சொன்னது ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப படிக்க கூடாது, பொம்பளை பிள்ளைங்க மேடையில ஏறி ஆண்களுக்கு சமமா பேசக்கூடாது அப்படிங்கிற தடைகளை எல்லாம் உடைச்சு பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிற இடத்துல மேடம்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்ததுதான் இந்த திராவிடம் செய்த ஒரே சாதனை. தமிழ்நாடு அரசுல பெண் அதிகாரிகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. 57% 57% பெண்கள் தான் நிர்வாகத்தை கவனிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பெருமை. அது இந்த அரசுல தான் நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். தமிழகத்தின் பெண் உயர் அதிகாரிகள் இதோ மேடையில், எல்லா துறைசார் உயர் அதிகாரிகள் இந்த மேடையில். proud moment for Tamil Nadu. ஆண் ஆதிக்க மனோபாவம் மறையணும். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல. அவங்களும் நம்மை போலவே எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும். அரசியல்ல வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடங்கள்லயும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும்.